இட்லி சாப்பிட்ருப்பீங்க. இட்லிக்கு இத சேர்த்தா இட்லி எப்படி மாறும் தெரியுமா? என்ன ஆகும்னா, குக்கர்ல ஃபர்ஸ்ட்டு பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு, ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு 3 வெள்ள பூண்டு நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா. டோட்டல் டிஷ்ஷுக்கு இவன் மட்டும் தாங்க காரம். ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணலாம். இல்ல சாப் பண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் வதங்குற கேப்ல மெயினான ஹீரோ இவன வந்து இறக்கிர்லாம். தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடல, கொஞ்சம் கசகசா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருக்கேன். அந்த உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிவிட்டு, அடடா! தக்காளி சேர்க்க மறந்துட்டேன். தக்காளிக்கு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, அந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இங்கேருந்து அப்படியே குருமாவை கூட எடுத்துக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம். ஆனால் பத்தாது இல்லையா? அந்த பருப்பு வேக வச்சிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு கொதி 3 நிமிஷம் கையில் கிடைக்கிற கொத்தமல்லியை சேர்த்து அப்படியே அவனை மூடி ஓரமாக வச்சுருங்க. இப்படி ஒரு சுட சுட பஞ்சு மாதிரி இருக்க இந்த இட்லிக்கு என்னத்தை சொல்கிறது? 3 இட்லி இல்லை, 10 இட்லி வச்சா கூட 10 இட்லிக்கு 10 கப்பு கேட்பாங்க. அட, கும்பகோணத்துலேருந்து வந்தவனாச்சே, கும்பகோணம் கடப்பாவாச்சே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பாரா இல்லை குருமாவான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க.